கொமனியனுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அவாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தார் என்று இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். என்னத்தினாலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரர்களே, நீங்கள் போஜனபானம் கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை மிகவும் பயங்கரமா இருந்தாலும் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இது வெறுமையான ஒரு அப்பம், வெறுமையான ஒரு திராட்சரசம் இல்லைண்டா சூடாண்டு அநேகர் உட்கொண்டதினாலே வாழ்க்கையிலே பாவங்கள், கசப்புகள், பெருப்புகளோடு வாழ்க்கையிலே இதை தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்டதினாலே அநேகர் பலவீனர்களாயிருக்கிறார்கள், அநேகர் மரித்து போய்விட்டார்கள், அநேகர் இன்றைக்கு சுகவீனமாக சபைகளில் இருக்கிறார்களாம் என்று இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கண்களை மூடி நம்மை நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். உலகத்தோடு நாம் தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம் என்றால் பாதுகாக்கப்படுகிறோம் என்று அர்த்தம். கண்களை மூடி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இதை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் முன்பதாய் வரும்போது இதற்காக சகோதரன் தினேஷ் இதை கொடுத்து மக்களை வழிநடத்துவார். நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே நீங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய இரத்தமும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நிரந்தரமான சமாதானத்தோடும் வாழ கிருபை பாராட்டும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நீங்கள் இதை பங்கு பெறுகிறவர்கள் முன்பதாய் வந்து நீங்கள் முழங்கால் படித்தால் உங்களுக்காக இதை கொடுப்பார்கள். உனக்கொருவர்
நேசிக்கிறார், உன்னை விசாரித்து துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகள் வரைந்திருக்கிறார், உள்ள கைகள் வரைந்திருக்கிறார். கரங்களை தட்டி பாடலாம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாட்கள் இந்த முடிவுக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். இந்த புது வருடத்திலே, இந்த முடிவு நாளிலே, இந்த ஓய்வு நாளை முடிப்பதற்கு நீ கிருபை பாராட்டினீரே, உங்களுக்கு நன்றி. இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் வந்தவனமாய் போகாமல் சமாதானத்தோடும் விடுதலையோடும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாப்போடும் வீடுகளுக்கு கடந்து போவார்களாக.
அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவருடைய குறைவுகள் நிறைவாக்குவதாக. தேவனே, குறைவுகளை நிறைவாக்குங்கள். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய கல்வியிலே சிறந்தவர்களாய் வளரட்டும். ஆற்று தொழில், கடல் தொழில், விவசாய தொழில், சோளம் சேனைகள், இவர்கள் எதெல்லாம் செய்கிறார்களோ அவைகளெல்லாம் ஒரு பெருக்கமும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகுவதாக, உண்டாகுவதாக, உண்டாகுவதாக. தேவன் உண்டாக்கி மகள பண்ணுங்க. உடைய பிள்ளைகள் பாதுகாப்போடும் சுகத்தோடும் விடுதலையோடும் இருப்பார்களாக. வந்த வண்ணமாய் போகாதபடி பிள்ளைகள் போகும்போதும் தேவ தூதர்கள் கடந்து போய் அவர்களை பாதுகாத்து வீடுகள் தோறும் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவ மகிமை அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் கடந்து போகட்டும். தேவன் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நடத்திலே கொயார் ஜெப குழுவினர்கள், ஊழியத்தில் ஈடுபாடாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை சுகமாக்குங்க. இயேசுடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகுவதாக, விடுதலை உண்டாகுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபித்து சகல ஆசீர்வாதங்கள், விடுதலை, பாதுகாப்பு, சுகத்தையும் இயேசுவின் மூலம் பெற்றுக் கொடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணன அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, அழுகுக்கு சமமாய் என் வயதை திரும்ப வாழ்வது போல் ஆக்குவேன் என்று. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு என்றென்றும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நீங்கள் கடந்து போகலாம். அப்படி நீங்கள் ஜெபிக்கணும் என்று நினைத்தீங்களா இருந்தால் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.